கூட்டு சொத்துல ஒரே ஒருத்தரோட பங்கை மட்டும் கிஃப்ட் பண்ண முடியுமா? மத்த கோ ஓனர்ஸோடைய கன்சென்ட் தேவை இல்லையா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். உங்க குடும்பத்துல கூட்டு சொத்து இருக்கா? அதுல உங்களுடைய பங்கும் இருக்கா? அந்த பங்கை உங்களுடைய சகோதரர்கள் சகோதரிகள் மற்ற கோ ஓனர்ஸோடைய சம்மதம் இல்லாமலேயே நீங்க வேற ஒருத்தவங்களுக்கு உங்களுடைய பங்கை கிஃப்ட் பண்ண முடியுமா? இல்ல விற்க முடியுமா? இல்ல வில் எழுதி வைக்க முடியுமா? உங்க இஷ்டப்படி உங்களுடைய பங்கை நீங்க செலவிட முடியுமா அப்படின்னு கேட்டா நம்மளுடைய உச்சநீதிமன்றம் ஒரு அதிரடியான தீர்ப்பை கொடுத்திருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாமா? மரகதம் வெர்சஸ் பெரியராஜா அண்ட் அதர்ஸ். இந்த கேஸ்ல நம்மளுடைய இந்தியன் சுப்ரீம் கோர்ட் ஒரு முக்கியமான தீர்ப்பை கொடுத்திருக்காங்க. இந்த கேஸ் வேலூர் டிஸ்ட்ரிக்ட்ல திருப்பத்தூர் தாலுகால ஒரு குடும்ப சொத்தை பத்திய கேஸ். மரகதம் அப்படிங்கிறவங்க அவங்களுடைய தாத்தா 13/12/1990 அன்னைக்கு ஒரு கிஃப்ட் செட்டில்மெண்ட் மூலம் அவங்களுக்கு ஒரு லேண்ட கொடுத்திருக்காரு. சோ அந்த லேண்டோடைய ஃபுல் ஓனர்ஷிப் ரைட்ஸ் என்னோடதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்க. சோ அதை எதிர்த்து எதிர்மனுதாரர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த சொத்து முதல்ல தாத்தாவோட மனைவிக்கு சொந்தமானது. அவங்க இறந்ததுக்கு அப்புறமா அவங்களுடைய கணவருக்கு பாதி பங்கும் அவங்களுடைய மகளுக்கு பாதி பங்கும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தாத்தாவால முழு சொத்தையும் கிஃப்ட் பண்ண முடியாது. அவருக்கு என்ன ஷேர் இருக்கோ அந்த ஷேரை மட்டும்தான் அவரால் கிஃப்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை விசாரிச்ச நம்மளுடைய ட்ரையல் கோர்ட் ஃபர்ஸ்ட் மரகதம்க்கு சாதகமா தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் அப்பல்லட் கோர்ட் அந்த தீர்ப்பை மாத்திருக்காங்க. அதுக்கப்புறமா சென்னை உயர்நீதிமன்றமும் அந்த தீர்ப்பையும் ஏத்துக்கிட்டு அதையே தான் இங்க வலியுறுத்தியும் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா, ஒரு கோ ஓனருக்கு அவருக்கு அந்த சொத்துல அன்டிவைடட் ஷேர் அதாவது யூடிஎஸ் இருந்தாலும் அந்த சொத்தை அவருடைய விருப்பப்படி அவருடைய பங்கை மட்டும் வேறு யாருக்கு வேணாலும் விற்க செய்யலாம், கிஃப்ட் பண்ணலாம், வில் எழுதி வைக்கலாம், இது எல்லாமே பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லாம மற்ற கோ ஓனர்ஸோடைய சம்மதம் அவங்களுக்கு தேவையில்லை. அவங்களுடைய பங்கை அவங்க என்ன வேணாலும் பண்றதுக்கு அவங்களுடைய விருப்பம் மட்டுமே போதும் அப்படின்னு உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்றமும் தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. இங்க பலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு கிஃப்ட் கிடைச்சிருச்சு, அந்த முழு சொத்தும் அவங்களோடதுதான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரியான எண்ணம் முழுக்க முழுக்க தவறான எண்ணம். அவங்களுக்கு யார் மூலமா அந்த சொத்து கிஃப்ட் பண்ணப்பட்டதோ, கிஃப்ட் பண்ணப்பட்டவங்களுக்கு என்ன ஷேர் இருக்கோ அந்த ஷேர் மட்டும்தான் கிஃப்ட் வாங்கினவங்களுக்கும் கிடைக்கும். முழு நிலமும் அவங்களுடைய சொந்தம் அப்படின்னு நினைக்க கூடாது. அது ரொம்ப ரொம்ப தவறான கருத்து. நீங்க கிஃப்ட் வாங்கி இருந்தாலும் அந்த நிலத்துல இது என்னுடைய பங்கு அப்படின்னு நீங்க தனியா குறிப்பிட்டு எந்த ஒரு பார்ட்டையும் நீங்க விற்க முடியாது. நீங்க தேவைப்பட்டதுன்னா பார்ட்டிஷன் சூட் போட்டு உங்களுடைய பார்ட்டை நீங்க தனியா பிரிக்கலாம். அதாவது பங்கு பிரிச்சு கொள்ளலாம். அதாவது செப்பரேட் பொசஷன் வாங்கிக்கலாம். நீங்க ஒரு கோ ஓனர் மட்டும்தான். அந்த ஃபுல் ப்ராப்பர்ட்டிக்கும் நீங்க சோல் ஓனர் கிடையாது. அதை முதல்ல நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த கேஸோட தீர்ப்பு நம்மளுடைய தமிழ்நாட்டுல மட்டும் கிடையாது, இந்தியா முழுக்க இருக்க குடும்ப சொத்து வழக்குக்கு இது முக்கியமான தீர்ப்பா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தவங்களுக்கு வில் மூலியமா கிடைச்ச சொத்தா இருந்தாலும், கிஃப்ட் மூலியமா கிடைச்ச சொத்தா இருந்தாலும், ஃபேமிலி ப்ராப்பர்ட்டியா இருந்தாலும், செட்டில்மெண்ட் ப்ராப்பர்ட்டியா இருந்தாலும், பார்ட்டிஷன் சூட் மூலியமா கிடைச்சிருந்தாலும், கோ ஓனர் ரைட்ஸ் மூலியமா கிடைச்சிருந்தாலும், இந்த தீர்ப்பு மிக மிக முக்கியமான தீர்ப்பு. இந்த தீர்ப்பு மூலியமா மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, கோ ஓனர் தன்னுடைய சொத்தை அன்டிவைடட் ஷேரா இருந்தாலும் அந்த ஷேரை மட்டும் அவங்க வில் எழுதி வைக்கிறதோ, கிஃப்ட் பண்றதோ, செட்டில்மெண்ட் பண்றதோ, சேல் பண்றதோ எது வேணாலும் செய்யலாம். அதுக்கு மத்த ஓனர்ஸோடைய கன்சென்ட் தேவை இல்லை. கிஃப்ட் மூலமா முழு சொத்தும் உங்களுக்கு கிடைக்காது. அன்டிவைடட் ஷேர் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு செப்பரேட்டா பொசஷன் வேணும்னா நீங்க பார்ட்டிஷன் சூட் ஃபைல் பண்ணி நீங்க உங்களுடைய பங்கை கேட்கலாம். இது எல்லாத்தையும் பொதுமக்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு கிஃப்ட் மூலமாவோ வில் மூலமாவோ கிடைச்சதுன்னா அந்த ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாக்கும் நீங்க ஓனர் கிடையாது. நீங்க ஒரு பார்ட் ஆஃப் ஓனர் மட்டும்தான். அந்த பார்ட்டை நீங்க சேல் பண்றதுக்கோ இல்ல உங்க இஷ்டப்படி அதை செலவு பண்றதுக்கோ மற்ற கோ ஓனர்ஸோடைய கன்சென்ட் தேவை இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. எங்களுடைய துவாரகா லா அசோசியேட்ஸ் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.